மில்லட்ஸ் காய்கறிகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஒளிச்சு எப்படி கொடுக்கலான்னு நிறைய ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணிட்டு வரேங்க. இன்றைக்கி வரகரிசி வச்சு தான் பண்ண போகிறோம். 1 கப் வரகரிசி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 5லிருந்து 6 முந்திரி சேர்த்து தண்ணி சேர்க்காமல் குறக்குறன்னு அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. 1 கப் அளவுக்கு தேங்காயை நல்லா பிழிஞ்சு தேங்காய் பால் எடுக்க போகிறோங்க. இந்த தேங்காய் பாலும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சிருக்க விழுது, 1 கேரட் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். பச்சை பட்டாணியும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு, நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால், 1 கப் வரகரிசிக்கு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டியான வரகரிசி தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆகிடுங்க. இதோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. குழந்தைங்களுக்கு இது வரகரிசியில் பண்ணதுன்னு கண்டே பிடிக்க முடியாது.